வணக்கம். இந்த சாப்டரில் நம்ம பார்ட்டிகல் டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப் நீங்கள் இனிஷியலாக ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ் தேவை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்து ஒரு இமேஜை நம்ம இன்டர்ஃபேஸ்க்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இமேஜை ஒரு காப்பி எடுக்க போகிறோம். Ctrl+J இந்த இமேஜ் ஒரு காப்பி எடுக்கிறதுக்கு. பார்த்தீங்களா, இன்னொரு காப்பி நம்மளுக்கு இந்த லேயர் வந்துருச்சு. இப்போ நான் எனக்கு பேக்ரவுண்ட் லேயரை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ இந்த லேயரை நான் வந்துட்டு இந்த இமேஜையும் இந்த பேக்ரவுண்டையும் நான் வந்து செப்பரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செலெக்ஷன் டூல், குயிக் செலெக்ஷன் டூல் பாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வதா குயிக் செலெக்ஷன் டூல், இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா W. அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி பர்டிகுலராக அந்த பேக்ரவுண்டையும் அந்த இமேஜையும் தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக நான் இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்ன இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 70% 80% வரைக்கும் நம்ம அந்த இமேஜை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது மேலே மெனு பார் கீழே ரிஃபைன் எட்ஜ்னு சொல்லி ஒரு ஐக்கான் உங்களுக்கு தெரியும். அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரிஃபைன் எட்ஜ் விண்டோ இது வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஸ்மார்ட் ரேடியஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பர்டிகுலர் இமேஜுக்கு எனக்கு வந்துட்டு ரேடியஸ் வந்துட்டு நான் 2 வைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு 2 கிளிக் பண்ணிட்டு அந்த மிஸ் ஆன டீட்டெயில்ஸை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு உள்ளே கொண்டு வரேன். ஓகே, கொஞ்சம் மிஸ் ஆன ஹேர் டீட்டெயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நான் உள்ளே கொண்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த கம்ப்ளீட்டாக அந்த ஐ வந்துட்டு லைட் ஆயிடுச்சு. அதாவது செலெக்ஷனில் இந்த ஐ எனக்கு வந்துட்டு ரொம்ப டல் ஆயிடுச்சு. பர்டிகுலர் இந்த ஏரியா செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ப்ராப்ளம் இல்லை, நம்ம பின்னாடி வந்து அந்த இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த அவுட்புட்டில் செலெக்ஷனில் எனக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்துட்டு நியூ லேயரில் வந்து க்ரியேட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அவுட்புட் டூவில் நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஓகே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இடமெல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. அப்போ பின்னாடி நீங்கள் என்ன இமேஜ் வச்சாலும் அந்த கண்ணில் தெரியும். ஸோ அதை நான் கிளியர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த லேயர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணி ப்ரஷ்ஷு செலக்ட் பண்ணி பேலட்டில் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணி உங்களோட மாஸ்க் செலக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். உங்களோட ப்ரஷ் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துங்க. பர்டிகுலராக அந்த இதில் வந்துட்டு கார்னரில் அந்த எட்ஜஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடாகவும் நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாஸ்க்கு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ண இது மட்டும் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். இப்போ நீங்கள் பெயிண்ட் பக்கெட் கிளிக் பண்ணி ஷார்ட்கட் வந்து G, அதில் ஒயிட்டை செலக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் ஃபில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நீங்கள் போய் கொடுக்கணும் கூட இல்லை. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு விசிபிள் லேயர்ஸாக மாறிடும். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு கிளியர் விசிபிளில் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ நான் டீசெலக்ட் பண்ணுறேன். Ctrl+D. இப்போது நான் கம்ப்ளீட்டாக அந்த இமேஜை பேக்ரவுண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போது சேம் நான் தனியாக பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அது ஒயிட் பேக்ரவுண்ட்னால ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, மேலே பேக்ரவுண்ட் இருக்குது. நான் பேக்ரவுண்டை இமேஜுக்கு கீழே நான் கொண்டு வரேன். இப்போது இந்த இமேஜை இன்னொரு காப்பி நான் எடுக்கிறேன். Ctrl+J, முன்னாடி சொன்ன மாதிரி Ctrl+J கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு காப்பி உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? இப்போது Ctrl+T அமுக்கி இந்த இமேஜை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். இமேஜை பெருசாக்கி ஓரளவுக்கு இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்டர் கிளிக் பண்ணுறேன். அடுத்து இந்த லேயரை, இந்த என்லார்ஜ் பண்ண லேயரை நம்ம வந்துட்டு இந்த சின்ன லேயருக்கு கீழே கொண்டு வரலாம். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இப்போது எனக்கு நான் இந்த லேடி இந்த பின்னாடி இருக்க இந்த இமேஜை நான் மாஸ்க்கை யூஸ் பண்ணி நான் ஹைட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு என்ன தேவையோ அப்போ மட்டும் இந்த இமேஜஸ் என்னென்ன ஷேப்ஸ் நான் கொடுக்குறேனோ அந்த இமேஜஸ் மட்டும் எனக்கு வந்து இந்த இமேஜ்லேருந்து கிடைச்சா மட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லேயரை மாஸ்க் இருக்குல்ல அந்த ஏரியாவை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இதில் இன்வெர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு இன்வெர்ட் ஆயிரும். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸு சில ஹேர் அமௌண்ட்லாம் வந்துட்டு அந்த மாஸ்க்லேருந்து மிஸ் ஆகிருக்கு. இதை நம்ம மேனுவலாக வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணி உங்கள் பேலட்டில் பிளாக் கலரை சூஸ் பண்ணி
அந்த மிஸ் ஆன இடங்களை மட்டும் பிளாக் ப்ரஷ்ஷை வச்சு அதை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போது நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு லேயர் என்லார்ஜ்மெண்ட் லேயரும் கிடச்சிருச்சு. என்லார்ஜ்மெண்ட் லேயர் இருக்குது, பட் ஆனால் வந்து அதை மாஸ்க் மூலிமா நம்ம இன்விசிபிள் பண்ணி வச்சுருக்கோம். இமேஜ் லேயர் இருக்குது, பேக்ரவுண்ட் லேயர், மூணும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணிட்டோம். சரியா? அந்த எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரஷ் டூல் செலக்ட் ஆயிருக்கா நீங்கள் பார்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா டூல் பாரில் ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிங்க. இதோட ஷார்ட்கட் வந்து பி. ரைட் கிளிக் பண்ணி ப்ரஷஸ் செலக்ட் பண்ணிங்க. எனக்கு வந்து ஸ்கொயர் ப்ரஷ் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எல்லாருக்கும் வந்துட்டு இந்த ரவுண்ட் ப்ரஷஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ ஸ்கொயர் ப்ரஷ் கிடைக்கிறதுக்காக இந்த செட்டிங்கில் கிளிக் பண்ணி ஸ்கொயர் ப்ரஷஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ப்ரஷஸ் கிடச்சிரும். இதில் ஒரு ஷேப் நான் செலக்ட் பண்ணேன், 20 அப்படிங்கிற ஷேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஓகே, இப்போ நான் ப்ரஷோட ப்ராப்பர்ட்டிஸுக்கு போகிறேன். ப்ரஷோட ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ எனக்கு வந்து ஓப்பன். இந்த ப்ரஷோட ப்ராப்பர்ட்டிஸில் முதல்ல ஸ்பேசிங்கை வந்து நீங்கள் வந்து 250 கூட வச்சுக்கோங்க. 250 இந்த மாதிரி ஒரு ஸ்பேசிங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ப்ரஷோட சைஸை வந்து கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஷேப்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் போயிட்டு இந்த மாதிரி ஒரு 60 நீங்கள் வந்து ரவுண்டாக வச்சுக்கலாம். நம்ம 60. ஓகே, இதுக்கப்புறம் மினிமம் டயாமீட்டர் ஸ்பேசிங் ஒரு 30 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து ஸ்கேட்டரிங்கில் இது என்ன பண்ணணும்னா அந்த ஷேப்பாக அந்த ஆர்டர் படி இல்லாமல் கொஞ்சம் ஸ்கேட்டர் அந்த பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் ஸ்கேட்டர் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த பார்ட்டிகல்னால் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இர்ரெகுலரான ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு நார்மலாக இருக்க ஸ்கொயர் ப்ரஷ்ஷை நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? இப்போது ஷேப் டைனமிக்ஸில் ஆங்கிள் ஜிட்டர்னு ஒரு இது இருக்கும். அதில் போயிட்டு ப்ரஷ்ஷோட அந்த ஆங்கிள்ஸையும் வந்துட்டு இர்ரெகுலராக மாற்றுறோம். ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இல்லாமல் நம்ம இர்ரெகுலர் ஷேப்ஸ் கொண்டு வரதுக்காக அதை பண்ணுறோம். அந்த ரவுண்டு ஜிட்டர் அதையும் ஷேப்ஸையும் நம்ம வந்து கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிக்கல் மாதிரி அந்த எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். இது ரெண்டையுமே 100க்கு 100 நம்ம வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து தேவையான ப்ரஷ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ கீழே இந்த என்லார்ஜ் பண்ணி வச்சுருக்க அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த லேயர் மாஸ்க் இருக்குல்ல, அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணுறேன். பி, ஷார்ட்கட் பி. கலர் பேலட்டில் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸை உங்களுக்கு சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மால் பண்ணிங்க. சின்ன பார்ட்டிகல்ஸ் மாதிரி எஃபெக்ட்டுங்கிறனால கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து நம்ம ப்ரஷோட சைஸை குறைச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃபோட்டோஷாப்பை நமக்கு பின்னாடி இருக்க இமேஜ்லேருந்து அந்த கலர் சோர்ஸு அந்த பிக்சரை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணுற ப்ரஷோட ஸ்ட்ரோக்கில் டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே இருக்க அதாவது ஒரிஜினல் லேயர் இருக்குல்ல, அந்த ஒரிஜினல் லேயரை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இப்போது இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து பண்ணியாச்சு. இப்போது இங்கே வந்துட்டு இந்த பர்டிகுலர் இடத்துலேருந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பண்ணுறனால இப்போ இந்த பர்டிகுலர் இந்த சேம் பார்ட்டிகல் எஃபெக்டை இங்கே வந்து நம்ம பண்ண போகிறோம். இங்கே இந்த இமேஜ்லேருந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சேம் கீழே நம்ம முன்னாடி பண்ணோம்ல அந்த என்லார்ஜ் பண்ண லேயரில் என்ன பண்ணுறோமோ அதே தான். சேம் இந்த மாஸ்க் லேயரை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷில் பிளாக் கலர் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ப்ரஷ்ஷோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக்கிங்க. ஒரு 6 பிக்சல்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். ஃபைனலாக நம்ம அந்த எஃபெக்ட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இதுக்கு தேவையான மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் கஸ்டமைஸாக பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்துட்டு இந்த பாக்ஸஸ் அந்த பிக்சல்ஸ் வந்து நான் பெருசு ஆக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சைஸை வந்துட்டு ப்ரஷோட சைஸை பெருசு பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து அந்த பிக்சல்ஸோட இதையும் வந்துட்டு பெருசு பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு இந்த பார்ட்டிகல் டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. இன்னும் அந்த பார்ட்டிகளை வந்து ரியலிஸ்டிக் ஆக்கிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலேருந்து
ஒரு விண்டு மூலிமா அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே அந்த காற்றுல அந்த போகிற மாதிரி, அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் போகிற மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. இந்த பார்ட்டிகல் டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் வந்து நம்ம பண்ணியாச்சு. இன்னும் அந்த எஃபெக்டை ரியலிஸ்டிக் ஆக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கீழே இருக்க லேயரை, அதாவது நம்ம அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல அந்த லேயரை ஒரு காப்பி எடுக்கிறேன், Ctrl+J. இப்போ எனக்கு இந்த லேயர் வந்து காப்பி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபில்டரில் போயிட்டு ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் போய் விண்டுன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த விண்டில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து விண்டில் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்போது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் வரும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த அந்த மேலே இருக்க லேயரை தூக்கி இந்த கீழே இருக்க லேயரை பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ண போகிறேன். எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கட்டும், கொஞ்சம் மோஷனில் இருக்கிறத கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 வந்து நம்ம ஒப்பாசிட்டி வைக்கலாம் கீழே இருக்க லேயரை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விண்டோட எஃபெக்டில் வந்துட்டு உங்களுக்கு இருக்க மாதிரி ஒரு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.